ஈரோடு அருகே கொடுத்த நகை மற்றும் பணத்தை திருப்பி கேட்ட கள்ளக்காதலியை கள்ளக்காதலன் கட்டுக்கம்பியால் கழுத்தை நெரித்து கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. தர்மபுரி தொப்பையாற்றில் கிடந்த பெண்ணின் சடலத்தை மீட்ட போலீசார் கள்ளக்காதலனையும் அவரது நண்பரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பெண்ணை கட்டுக்கம்பியால் கழுத்தை நெரித்து கொலை செய்ததால் எந்த பாவமும் அறியாத இரண்டு சிறுமிகள்தான் பெற்றோரின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பிள்ளையார் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் 43 வயது புஷ்பராணி. இவரது கணவர் வடிவேல் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டதால் வேட்டைக்காரன் கோயிலில் உள்ள தனியார் கார்மெண்ட்ஸில் வேலை செய்து தனது 2 மகள்களையும் வளர்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி புஷ்பராணி திடீரென காணாமல் போனதால் பதறிய அவரது மகள்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் புஷ்பராணி பணிபுரியும் கார்மெண்ட்ஸ் முதல் அந்த பகுதியில் உள்ள அத்தனை சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்தனர். இதனிடையே தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் தொப்பையாறு பகுதியில் ஒரு பெண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அங்கு சென்று பார்த்தபோது சடலமாக கிடந்தது புஷ்பராணி என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரது சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் புஷ்பராணியின் செல்போன் எண்ணிற்கு வந்த அழைப்புகளை ஆய்வு செய்தனர். அதில் கவுந்தம்பாடி ஜீவாநகரைச் சேர்ந்த 32 வயதான மகேந்திரனிடம் புஷ்பராணி அடிக்கடி பேசி இருந்ததோடு காணாமல் போன நாளில் கடைசியாகவும் அவரிடமே பேசி இருந்ததும் தெரிய வந்தது. அதனால் மகேந்திரனை விசாரணை வளையத்தில் கொண்டு வந்த போதுதான் அதிர வைக்கும் பல உண்மைகளே வெளிச்சத்திற்கு வந்தன. புஷ்பராணி பணிபுரிந்த அதே கார்மெண்ட்ஸிலேயே மகேந்திரனும் பணிபுரிகிறார். தன்னை விட 11 வயது மூத்த பெண்ணான புஷ்பராணியுடன் நன்கு பேசி பழகியுள்ளார் மகேந்திரன். புஷ்பராணிக்கு கணவர் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு கூடுதல் அக்கறையுடன் பேசி பழகிய நெருக்கம் ஒரு கட்டத்தில் கள்ளக்காதலாக உருவெடுத்தது. இதனால் கடந்த 3 ஆண்டுகளாக இருவரும் அடிக்கடி தனிமையில் இருந்துள்ளனர். முடிந்தவரை புஷ்பராணியிடமிருந்து நகை, பணம் ஆகியவற்றை கறந்துள்ள மகேந்திரன் அதன் பிறகு அவரிடம் பேசுவதையும் நேரம் செலவிடுவதையும் தவிர்த்துள்ளார். இதனால் கோபமான புஷ்பராணி தன்னிடம் வாங்கிய பணம், நகைகளை திருப்பி கேட்டார். பல முறை கேட்டும் மகேந்திரன் திருப்பி கொடுக்காததால் ஆத்திரமடைந்த புஷ்பராணி தனது பொருட்களை ஒப்படைக்காவிட்டால் நம் கள்ளக்காதல் விவகாரத்தை உன் மனைவியிடம் கூறிவிடுவேன் என மகேந்திரனை மிரட்டியதாக தெரிகிறது. இந்த மிரட்டல் கடந்த 2 வாரங்களாக அதிகமாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் எரிச்சலான மகேந்திரன் புஷ்பராணி கதையை முடிக்க தனது நண்பர் சதீஷுடன் சேர்ந்து திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி கடந்த 25ஆம் தேதி புஷ்பராணிக்கு போன் செய்த மகேந்திரன் பணம் மற்றும் நகைகளை திருப்பி தருவதாக கூறி ஒகேனக்கலுக்கு அழைத்துள்ளார். அதனை புஷ்பராணியும் நம்ப தனது நண்பர் சதீஷுடன் காரில் சென்றுள்ளார் மகேந்திரன். இதையடுத்து 3 பேரும் சேலம் காட்டூர் கருப்பராயன் கோயில் அருகே உள்ள வனப்பகுதிக்கு செல்ல மகேந்திரனும் சதீஷும் சேர்ந்து மது அருந்தியதாக தெரிகிறது. போதையில் இருந்த மகேந்திரன் பணம், நகைகளை கேட்டு தன்னை டார்ச்சர் செய்தால் கொலை செய்து விடுவேன் என புஷ்பராணியை மிரட்டியதாக கூறப்படுகிறது. தன்னுடன் கள்ள உறவில் இருந்து ஏமாற்றியதோடு தனது மகள்கள் இருவரின் எதிர்காலத்திற்கு சேர்த்து வைத்த பணம் மற்றும் நகைகளை தர மறுத்தால் நிச்சயம் உன் மனைவியிடம் உண்மையை கூறுவேன் என புஷ்பராணி தகராறில் ஈடுபட்டார். இதனால் ஆத்திரமடைந்த மகேந்திரன் நண்பர் சதீஷுடன் சேர்ந்து புஷ்பராணியின் கழுத்தை கட்டுக்கம்பியால் இறுக்கி கொலை செய்துள்ளார். இதையடுத்து அவரது கழுத்தில் இருந்த 3 சவரன் செயின், கொலுசு ஆகியவற்றை எடுத்துக் கொண்ட இருவரும் சடலத்தை காரில் கொண்டு போய் தருமபுரி தொப்பையாற்றில் வீசிவிட்டு சென்றனர். அடுத்து எதுவுமே தெரியாதது போல இருவருமே அவரவர் வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டனர். இதனிடையே புஷ்பராணியை காணவில்லை என அவரது மகள்கள் புகார் அளிக்க தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் மகேந்திரன், சதீஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 3 சவரன் செயின், கொலுசு, கொலைக்கு பயன்படுத்திய கார் அனைத்தையும் பறிமுதல் செய்தனர்.